இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில் கிராக் வந்துச்சு அப்படின்னா எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா, மொட்டை மாடியில் கிராக் வந்தால் மழை சீசன் வந்துச்சுன்னா அது மூலியமா தண்ணி வீட்டுக்குள்ளே வருங்க. ஸோ அது எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே இருந்து அது எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. நாங்கள் எலிஃபண்ட் ஷீட் லிக்விட் ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வாங்கியிருந்தோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் பெஸ்ட் ரிவ்யூன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்லையும் கேப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த எலிஃபண்ட் ஷீட் லிக்விட் ரப்பர். ஸோ இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அந்த விரிசல் எப்படி நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம், அந்த கிராக் எப்படி நம்ம மூட போகிறோம் அப்படின்ற ப்ரொசீஜரை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் காட்ட போகிறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது அது கூட இது கொடுத்துருந்தாங்க ஷீட்டையும் எப்படி இதை நாங்கள் அப்ளை பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த பிராண்ட் வாங்கியிருக்கோம் நாங்கள், எலிஃபண்ட் ஷீல்டுன்னு. இது இந்த விரிசலை வந்து அடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி சொல்கிறோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து அந்த விரிசல் இந்த கிராக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் சிமெண்ட் போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு அது எல்லாமே க்ளீன் பண்ணணுங்க. சுத்தமாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த விரிசல் தெரியுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த சுத்தமாக நாங்கள் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுதான் ப்ரொசீஜர். ஏன்னா அது போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நீட்டாக க்ளீனாக ட்ரையாக இருக்கணும். ஸோ செம்ம வெயில் அடிச்சுதுங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அது க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஃபுல்லாக தட்டினது தான். பயங்கரமான வெயில். பாதி வீடு நான் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அண்ணன் தான் அந்த சைடில் இருக்கிற ஹோல்ஸ் மாதிரி இருக்குது, அதை நோண்டிட்டு இருந்தார். ஸோ அவர் பேர் தான் ராகுல். ஸோ அவர் தான் ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து தட்டி கொடுத்துட்டேன். அவர் சைடில் இருக்க அந்த மண் எல்லாமே எடுத்து தெரியுதுங்களா உங்களுக்கு பெரிய விரிசல் மாதிரி. நான் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம். ஸோ இதுதாங்க அந்த பெரிய விரிசல். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கேப் அப்படி இருக்குன்னு. ஸோ இது பெரிய விரிசலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் அப்ளை பண்ணி இது பண்ண போகிறோம். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பள்ளம் மாதிரி ஊந்துருச்சு. ஸோ அதையும் நாங்கள் ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ அதை சிமெண்ட் போட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம், இந்த ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு டாக்டர் ஃபிக்ஸிட் யூஸ் பண்ணி அந்த சிமெண்ட்டில் கலந்து ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஐடியா. ஸோ அதுக்கு மேலே நம்ம இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம், அந்த லிக்விட் ஷீட்டை வந்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு டாக்டர் ஃபிக்ஸிட்டை ஊற்றி நாங்கள் சிமெண்ட் கலக்கணும். கரெக்டான அளவுக்கு மண், கரெக்டான அளவுக்கு சிமெண்ட் அதில் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா டாக்டர் ஃபிக்ஸிட் ஊற்றி நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணணும். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறோம் அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜராக பண்ணாதான் அந்த கிராக்கில் தண்ணி நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. ஃபஸ்ட்டு எல்லா இடத்தையும் சுத்தமாக உடச்சி நம்ம க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன பெரிய ஹோல்ஸ் இருக்கும், ஸோ அதை வந்து சிமெண்ட் மூலிமா ஃபஸ்ட்டு அடைச்சிடுங்க. ஸோ அடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷீல்டு லிக்விட் ரப்பர் ஷீல்டை எப்படி போடுறதுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஹோல்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். சிமெண்ட்டால் இந்த மாதிரி ஹோல்ஸ் அடிக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் அந்த ஹோல்ஸ்குள்ளே சிமெண்ட்டை மட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னா அது உள்ளே போய் கரெக்டாக பேட்சப் ஆகாது. இந்த மாதிரி சிமெண்ட்டு போட்டுட்டு உள்ளே நீங்கள் நல்லா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போய் எல்லா சைடுமே பேட்சப் ஆகும். ஸோ அது போய் உள்ளே ஸ்ட்ராங் ஆகும். ஸோ சிமெண்ட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் அடிக்கும்போது சிமெண்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் அந்த லிக்விட் ரப்பர் ஷீல்டை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் வெறுமனே கையிலையும் ஓப்பன் பண்ணலாம். சில பேர் இல்லைனா சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன கத்தி அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் பொறுமையாக சைடை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அது. ஸோ ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வாட்டி வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது கொஞ்சம் லிக்விட் மாதிரி கொஞ்சம் ஆகிடும். நல்லா திக்காக வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கும். ஸோ அது கூட எந்த தண்ணியும் எதுவுமே கலக்கக்கூடாதுங்க. ஸோ அதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணணும். இப்போ அந்த பேக்கெட்டில் இருந்தால் அந்த பேப்பர் மாதிரி இருக்குங்களா, சின்ன ஷீட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ப்ரஷ் மாதிரி எடுத்துகிட்டு அந்த லிக்விட் ரப்பரில் வச்சுட்டு அது மூலிமா நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கையிலையும் உங்களுக்கு அது படாது. சேஃபாக நீங்கள் இதே மாதிரி நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 500 கிராம் அந்த இது தான் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் மூலிமா வந்து பொறுமையாக நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ பொறுமையாக ரொம்ப வந்து நீங்கள் அது உள்ளே மட்டும் நீங்கள் அதை அப்ளை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கொஞ்சம் வெளியும் நீங்கள் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும். எதுக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக்கெட்டில் நீங்கள் ஷீட்டு மாதிரி இருக்குது பார்த்துருப்பீங்க, அதுவும் நம்ம அப்படியே மேலே வச்சு நம்ம கவர் பண்ணுவோம். நீங்கள் அப்படி வீடியோவில் பாருங்கள், அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் தான் பண்ணுவோம். ஃபஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக இதுக்குள்ளே நீங்கள் பொறுமையாக நீங்கள் உள்ளே மட்டும் பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரி வெளியும் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணணும். கரெக்டாக விரிசல் எங்கே இருக்கோ அதே இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க நிறைய பேர், இந்த மாதிரி விரிசலுக்குள்ளே நீங்கள் சிமெண்ட் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே போட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி கிடையாதுங்க. விரிசல் எங்கே இருக்கோ நீங்கள் அங்கேயே நீங்கள் இந்த லிக்விட் ரப்பரை நீங்கள் போட்டுட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் சிமெண்ட் போடலாம். நீங்கள் சிமெண்ட் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே இந்த லிக்விட் ரப்பரை நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த சிமெண்ட் போகும்போது லிக்விட் ரப்பரும் சேர்ந்து வந்து அப்படியே போயிடும். ஸோ அதனால் எங்கே உங்களுக்கு கிராக் இருக்கோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் லிக்விட் ரப்பரை அப்படியே அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து சிமெண்ட்டில் கூட நீங்கள் இது பண்ண டச்சப் கொடுத்துக்கலாம். பூசணும் நீங்கள் நினச்சிங்க சிமெண்ட்டில் அப்படின்னா நீங்கள் பூசிக்கலாம். அது வந்து டபுள் நல்ல விஷயம் தான் அது அப்படி பண்ணுறது. ஸோ நல்ல மழை பெஞ்சுது அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த எங்கே சர்வல் இருக்கோ ஸோ அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கும். ஸோ தண்ணி தேங்குற இடத்துல தான் கரெக்டாக அந்த விரிசல் வரும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விரிசல் இருந்ததுன்னா இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த விரிசலை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு எனக்கு. ஏன்னா இந்த வீடியோ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் அப்லோடே பண்ணுறேன். இது ரிசல்ட் சூப்பராக இருக்குது. கன்ஃபார்ம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வி ஸ்குவாட்ஸ் நீங்கள் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது. இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு. இப்போ நான் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சுங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டை அப்படியே பொறுமையாக வச்சு நம்ம கசங்காமல் அது மேலே அப்படியே வச்சுருந்தோங்க. ஸோ வச்சு பொறுமையாக அதை மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோவில் எப்படி பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள். அது மேலே பொறுமையாக தட்டி அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். கையில் ஏதாவது க்ளவுஸ் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆனால் அந்த கருப்பு கலர் ஒட்டிச்சுன்னா கொஞ்சம் போகாது. அதுக்கப்புறம் நம்ம ஏதோ கிருஷ்ணா ஆயில் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஊற்றி தான் அதை போகிற மாதிரி வைக்க முடியும். ஸோ விரிசல் எங்கே இருக்கோ ஸோ அதில் நல்லா வச்சு அதை அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே திருப்பி இந்த லிக்விட் ரப்பரை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஃபுல்லாக அந்த வந்து அது பேப்பர் தெரியாத மாதிரியே ஸோ அதுக்கு மேலே இந்த லிக்விட் ரப்பரை திருப்பி நீங்கள் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு பொறுமையாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதை கசங்காமல். ஸோ நெக்ஸ்ட் ப்ளேஸையும் நாங்கள் இதை அப்படியே வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே மாதிரி தான். ஸோ அது கரெக்டாக அந்த மாதிரி வச்சு ஷீட்டாக இருக்கும். ஸோ அது நாங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் வீடு எவ்வளோ பெருசு இருக்குது, ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ பெருசு இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கமெண்ட்லேயும் கேப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலிமா நீங்கள் இந்த ப்ராடக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக ஒர்த்து தாங்க. நீங்கள் அதில் ரிவ்யூஸையும் போய் படித்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து இது வேலை செஞ்சுருக்கு. செம்ம வெயிலாக இருந்தது இது நாங்கள் அப்ளை பண்ணும்போது. ஏன்னா வெயில் சீசன் இது மழை சீசன் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா வெயில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக காயும், உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்து சூப்பராக கொடுக்கும். இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் இந்த லிக்விட் ரப்பரை நீங்கள் அப்ளை பண்ணணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் கரெக்டாக மேலே வந்து நம்ம திருப்பி லிக்விட் ரப்பரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த லிக்விட் ரப்பர் 2 லேயராக 3 லேயராக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு லேயர் போட்டுட்டோம். ஸோ அதுக்கு மேலே அந்த ஷீட் வச்சுருக்கோம். அது மேலே நம்ம வைக்கிற ஷீட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பேப்பர் மாதிரி தான் இருக்கும். நமக்கே யோசனையாக இருக்கும், இந்த பேப்பர் எப்படி இந்த தண்ணி போகிறத அடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன இதுன்னு தெரியல. பட் இப்படி தான் ப்ரொசீஜராக பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு மேலே இந்த மாதிரி கிராக் இருந்து அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கேப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வி ஸ்குவாட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பை.